பள்ளியில் படித்து கொண்டிருக்கின்ற என்னுடைய மூத்த பெண் சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி ஒரு கட்டுரை எழுத வேண்டும் என்று என்னை கேட்டாள். அதற்கு உதவி செய்ய முடியுமா என்று கேட்டாள். சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக கணினியின் உள்ளே சென்று அதை பற்றி சிறிது படித்து அதிலிருந்து சில குறிப்புகளை எடுத்து என் குழந்தைக்கு கட்டுரை எழுதுவதற்கு நான் உதவி செய்தேன். கட்டுரையும் முடிந்தது. அவளும் அதை எடுத்துக்கொண்டு சென்று விட்டாள். ஆனால் என்னை பொறுத்தவரை அதில் ஒரு எண் 1920 என்ற ஆண்டு என்னை சிறிது உறுத்தி கொண்டே இருந்தது. 1920 வரை நமக்கு தெரியாத ஒரு நாகரிகத்தை 1920 தான் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். நாம் அந்த நாகரிகத்தின் வழிவந்தவர்கள் என்று நாம் இப்பொழுதுதான் நமக்கு தெரிகிறது. 1920 முன்பு எத்தனையோ விஷயங்கள் நடந்துவிட்டன. மதங்கள் உருவாக்கப்பட்டன, கடவுள்கள் உருவாக்கப்பட்டன, சம்பிரதாயங்கள் உருவாக்கப்பட்டன, கலாச்சாரங்களில் மாறுபாடுகள் ஏற்பட்டன. இவ்வளவும் நடந்திருக்கின்றன. ஆனால் இவ்வளவும் இந்த 1920 கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருந்தனவா என்ற கேள்வி என்னுள் எழுந்தது. என்னை படிக்க தூண்டியது. படித்து கொண்டிருக்கும் பொழுது எங்குமே அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் மதங்கள் இருந்ததற்கான அடையாளங்களோ, கோவில்கள் கட்டப்பட்டதற்கான அடையாளங்களோ, மத சடங்குகள் நடந்ததற்கான அடையாளங்களோ இல்லை. அன்று ஜாதிகளும் இல்லை, மதங்களும் இல்லை. இன்று ஜாதிகள் இருக்கின்றன, மதங்கள் இருக்கின்றன. இவைகள் எப்பொழுது உருவாகின என்ற கேள்வி எழும்பொழுது சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து வழிவந்தவர்கள் இதையெல்லாம் யாருக்குமே இதை பற்றி தெரியாது. ஆனால் இவ்வளவையும் இன்று நாம் வைத்து கொண்டிருக்கின்றோம். இது சரியா?